அமுதா, அமுதா, மருமவளே அமுதா, எம்மாடி அமுதா. என்னத்தே? அந்த குடிமிக்காரியா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராவலாமா? நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏத்தே, எந்த விசேஷம் வந்தாலும் உடனே ஓடிடணுமா? பொண்ணு தானே பார்க்க வராவ. கல்யாணத்துக்கு போய்விடலாம், இதுக்கெல்லாம் ஓடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் எதுக்கு இப்படி ஓடுறீங்க? வீட்டில் இருங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் செஞ்சு தரதை சாப்பிடுங்க. நம்ம ரூபி ஒத்தையில கிடக்காவிட்ட போய் பேசிட்டுருங்க. இல்லையா ரூம்ல போய் படுத்து தூங்குங்க நல்லா. ஒரே இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாரி என்னாலலாம் இருக்க முடியாது. நான் 4 இடத்துக்கு போகணும், வரணும், ஓடணும், சிட்டுக்குருவி மாதிரி பறக்கணும். ஒன்னே மாதிரிலாம் ஒரே இடத்துல என்னால் இருக்கவே முடியாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன் தினமும் அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி எங்கேயாவது ஊர் சுத்திட்டே இருக்கீங்க. இதுக்கு பேசாம நம்ம சென்னையிலே இருந்திருக்கலாம் போல. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப மாறிட்டியத்தே. எல்லாத்துக்கும் நீங்க போய் நிக்கணுமா? ஆமா, என்னோட தங்கச்சி வருவா, அக்கா வருவாவ. நான் அங்க போனா அவிய கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். அந்த குடுமையை கட்டிக்கிட்ட போற மாப்பிள்ளக்காரே வருவான். அவன் எப்படி இருக்கான் ஏது இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? நீ வேணா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. என்னாலெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் போயிட்டு வரேன் அமுதா. எத்தே, சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்டுறாதங்க. இப்போ அந்த சாமியை யார் பார்க்க வந்தா என்ன? நீங்க எதுக்கு அங்க போனோம்? சாமியா? என்னம்மா? ஜோசப், சாமிய பொண்ணு பார்க்க வராங்களா? அதுக்கு பாட்டி போகணுமா? என்னது, சாமியை பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா பூ, ஜோசப். சாமியை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரவா? அதுக்கு நான் போகணும்னு சொல்றேன். உங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏத்தே, எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருங்க. என்னால எதையும் கேட்க முடியாது, நான் போயிட்டு வரேன். ஏன்னா அத்தை இப்படி இருக்காவள? சொன்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க. அவியிட்ட முதல்ல சொல்லணும் இதை. சாமி பாவமா, அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா? என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணா எல்லாரும் ஹாப்பியா தானே இருப்பாங்க. அவன் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. தோ என் பக்கத்துல நிக்கிறாளே, இவதான் என்னோட மனைவி. அப்படியா? வணக்கம்மா. இவங்க என்னோட மனைவி. அதோ அவன் தான் என்னோட மகன். மாப்பிள்ளை பையன் இவன் தான். அப்படியா? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. பிள்ளைகளுக்கு பிடிச்சா போதும், நம்மளுக்கு பிடிச்ச என்ன இருக்கு? என்னன்னு இப்படி சொல்லிட்டிய? பெத்தவியலுக்கும் பிடிக்கணும்ல? ஆமாமா, சரிதான் சரிதான். அந்த பிள்ளை யாரு பக்கத்துல? இந்த பிள்ளை என்னோட மூத்த மகா. அவ பக்கத்துல நிக்கிறவரு அவளோட புருஷன், எங்க மூத்த மருமவன். அப்படியா? ஆமா, இவளுக்கு ஒரு சின்ன பிள்ளையும் இருக்கு. பேரு சரோஜினி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவியெல்லாம் யாரு? அவிய எல்லாரும் இந்த ஊருக்காரவிய தெரிஞ்சவியதான். என் மகள பொண்ணு பார்க்க வரவன் சொன்னோமா, அதான் எல்லாரும் வந்திருக்காவே. ஓ அப்படியா? ஆமா மைனி. சரிம்மா, இருக்கட்டும். எதுக்கு எல்லாரும் நின்றுட்டே இருக்கியா? நீங்களும் உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஷில்பா, வந்திருக்கவியலுக்கு காப்பி கொண்டு வந்து கொடு. மீன்காரக்கா, கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வாங்கக்கா. ஏங்க, அவியிட்ட சொல்லியிருக்கேன், இப்ப எடுத்துட்டு வருவாவே. ஆ சரி ஷில்பா. இது உங்க சொந்த வீடு தானோ? ஆமாம்மா, சொந்த வீடு தான். ஆனா இப்போ கொஞ்சம் வீடு பேர்ல கடன் வாங்கியிருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சிட்டு இருக்கோம். எப்படியும் ஒரு 10-15 வருஷத்துல கடனை அடைச்சிருவோம். அதுக்கு பிறகு இந்த வீட்டை நான் என் பிள்ளை பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துறேன். ஆனா என்ன, இப்போதைக்கு எங்களால நகை போட முடியாது. என் புருஷன் சொன்னாவே, இந்த மாதிரி வீடு அடகு வச்சிருக்கியா, அந்த கடனை அடைக்கவே முடியலன்னு சொன்னாவே. ஆமாம்மா, வீடு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு நகை நிறைய சேர்த்துருப்பேன். அப்படியா? மூத்தவளுக்கு எவ்வளவு நகை போட்டிய? என் மக மூத்தவளுக்கு நாங்க எங்க நகை போட்டோம், ஒத்த பவுன் கூட போடையில. அப்படியா? நகை எதுவும் போடலையோ? ஆமாண்ணே, என் மக இருக்க அழகுக்கும் கலருக்கும் என் மருமவே அவளுக்கு நகை போட்டே கட்டிட்டு போயிட்டாவே. அப்படியா? நகை போட்டே கட்டிக்கிட்டாவளோ? ஆச்சரியமா இருக்கு, இந்த காலத்துல யார் இப்படி இருக்கா? என் மூத்த மருமவனுக்குன்னு எந்த சொந்த பந்தமும் பெருசா கிடையாது. அதனால எங்க கிட்ட ஒத்த பைசா கூட அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பெத்த அப்பா அம்மா மாதிரி எங்களை பாப்பாரு. என் பிள்ளைக்கு நகையை போட்டு கட்டிக்கிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை,
ஆமாம்மா, இப்ப கூட நான் என் மக வீட்டுல தான் இருக்கேன். என் மருமவனே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், தங்கமான மனுஷன். அதே மாதிரி என் ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் மருமவனா வரணும்னு நான் ஆசைப்படுவேன். எங்களால நகை நட்டு எதுவும் போட முடியாது. அதான் இந்த வீட்டாவ பேர்ல எழுதி வச்சிடலான்னு நினைக்கும். நீங்க எழுதி வச்சிருவிய உங்க மூத்த மகளும் மருமகனும் எதுவும் சொல்ல மாட்டாவல? அதெல்லாம் அவ எதுவும் சொல்ல மாட்டாவம்மா, நீங்க கவலைப்படாதங்க. என் மகளும் தங்கமான பிள்ளை, என் மருமகனும் தங்கத்திலேயே தங்கம், சுக்க தங்கம். அதனால இத பத்தி அவ எதுவுமே கேட்கவும் மாட்டா, பேசவும் மாட்டாவம்மா. நீங்க கவலைப்படாதங்க. அப்படியா? இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? நம்பவே முடியல. நல்ல பையனை தான் உங்க மூத்த பிள்ளைக்கு பார்த்திருக்கிய. அதுக்காக எங்க பிள்ளைய மோசம்னு சொல்லிட முடியாதுமா. நாங்களும் நகை எதையுமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட. என் வீட்டுக்காரவே சொன்னாவே நகை போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதனாலதான் என் பிள்ளை எப்படியாவது கட்டி கொடுத்துடலான்னு நினைச்சோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். செல்லம்மா, இந்த காப்பி கப்ப கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு கொடுக்கணும். இந்த நடுவுல இருக்கு பத்தியா, இந்த காப்பிய மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். எதுக்குக்கா நடுவுல இருக்க காப்பிய மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்? மாப்பிள்ளைங்கிறதுனால பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு காப்பி போட்டிருக்கீங்களோ? ஐயா, அதெல்லாம் இல்ல. வேற என்னக்கா அந்த காப்பில ஸ்பெஷல்? இந்த காப்பில பியாதி மாத்திரை போட்டிருக்கு. என்னது, பியாதி மாத்திரையா? ஆமா செல்லம்மா, கத்தாதே. ஏக்கா, கல்யாண மாப்பிளக்கா? நான் மட்டும் என்ன மாப்பிள இல்லாம தோப்பிளன்னா சொன்னேன். மாப்பிளதான். நம்ம சாமி பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அதான் வந்து இந்த மாப்பிளை எப்படி துரத்துறதுன்னு தெரியாம இப்படி ஒரு ஐடியா கொடுத்தா. மாப்பிளைக்கு காப்பில பியாதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா மாப்பிளை ஓடிடுவார்ல. அதுக்குதான் நீ கொண்டு போய் இந்த காப்பியை கரெக்டா மாப்பிளைக்கு கொடுத்துரு. நீ குடிச்சு விடாத, அதுக்குதான் வாங்கிட்ட முன்னக்கூட்டியே சொல்லியே. இப்படிதான் மண்டபத்தில் தூக்க மருந்து கலந்த ஜூஸை நீ குடிச்சிட்டா. அந்த மாதிரி இந்த காப்பியை நீ குடிச்சு விடாத. மாப்பிளை கையில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிக்கா, பயமா இருக்கே, நீங்களே போய் கொடுத்துருங்களா? நானே போய் கொடுத்துருவேன். ஆனா அங்க ஓனருக்கும் சிலுப்பாக்கும் என் மேல ஒரு சின்ன சந்தேகம். நான் அதுல வந்து நின்னுட்டு இந்த காப்பியை குடிக்காதங்க, அந்த காப்பியை குடிக்காதங்கன்னு சொல்ல முடியாது. பிறகு என் மேல டவுட் வந்துடும். நான் தான் மாத்திரையை போட்டுருப்பேனே கண்டுபிடிச்சிருவாவே. நீ கொஞ்சம் இயல்பா போய் கொடுத்துட்டான்னு வச்சுக்கியேன், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாவே. வேற ஏதோ பிரச்சனையில தான் பேதியா இருக்கும்னு நினைப்பாவே. ஏக்கா, இருந்தாலும் பயமா இருக்கே. பயப்படாத செல்லம்மா, சாமி பிள்ளை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியா. அதனால ஆரம்பத்திலே இது எப்படியா நிறுத்தணும் பத்தியா. அதுக்குதான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு மட்டும் வந்துரு, வேற ஒண்ணும் செய்யாண்டா. சரிக்கா. செல்லம்மா, நடுவுல இருக்க இந்த காப்பியை தான் நீ மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும். சொன்னது புரியுதுல? புரியுதுக்கா. நான் போய் மாப்பிள்ளைட்டு கொடுத்துட்டு வரேன். சரி செல்லம்மா, போ. எப்பாடா, ஒரு வழியா சாமி உள்ள சொன்னதை செஞ்சாச்சு. செல்லம்மா மட்டும் கரெக்டா கொண்டு போய் காப்பியை கொடுத்துட்டான்னா இந்த பங்கு சண்டை நின்னு போயிடும். மாப்பிள்ளை அதை குடிச்ச மறு நிமிஷமே உளுந்து அடிச்சு ஓடிடுவாரு. எப்படியோ சாமி உள்ள சொன்னதை செஞ்சாச்சு. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாப்போம். ஷில்பா, காப்பி என்ன வரல? எடுத்துட்டு வாரு பாபங்க. ஷில்பா, செல்லம்மாக்கா வாங்கக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு முதல்ல காப்பியை கொடுங்க, அப்புறம் மத்தவியலுக்கு கொடுங்க. சரி ஷில்பா. மாப்பிள்ளை யாரு? இந்த பச்சை சட்டை போட்டு கண்ணாடி போட்டு ஸ்டைலா இருக்காரு, இவர்தான் மாப்பிள்ளை. அப்படியா? இவர்தான் மாப்பிள்ளையோ? நல்லா இருக்காரே. நம்ம சாமிக்கு ஏத்த ஜோடிதான். அப்படியா? அந்த பிள்ளை நல்லா இருக்குமோ? ஆமாம்மா, அழகுனா அழகு, பேர் அழகு. சும்மா சொல்றேன்னு நினைக்காதங்க, நல்லா அழகான பிள்ளை என் பிள்ளை. அப்படியா? சரி. இந்தாங்க, எல்லாரும் காப்பி எடுத்துக்கிடுங்க. தங்கச்சிம்மா, மாப்பிள்ளை பையன் நல்லா அழகா இருக்கான்லடா. ஆமாக்கா, நல்லா இருக்கான். குடுமிக்கு ஏத்த ஜோடிதான். இல்லம்மா, குடுமியை விட நல்லா அழகாவே இருக்கான். இந்த பையனை கட்டிக்கிட்டா அவளை எல்லாரும் கொடுத்து வச்சவன்னு சொல்லுவாவ. அந்த அளவுக்குல அழகா இருக்கான். ஏக்கா, குடுமிய நல்லா அழகா தானே இருப்பா. தங்கச்சிம்மா, அழகு என்பது முகத்தில் மட்டும் இருக்கக்கூடாதுடா, அகத்திலும் இருக்கணும்.
அது அந்த குடுமிக்கு கொஞ்சம் குறைவுதான். அப்படியாக்கா? ஆமா, பெரியவியெல்லாம் மதிக்க மாட்டா. ஏத்து ஏத்து பேசுவா, சண்டைக்கு வருவா. என் பேத்திய போட்டு என்ன பாடுபடுத்திருக்கா. அவளுக்கு இந்த பையனே ரொம்ப அதிகம்தான். கட்டிட்டு போய் நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம். சரிங்கக்கா. அம்மா உங்க பேத்தி மாசமா இருக்கான்னு உங்க மருமகிட்ட சொல்லி வச்சியல, இந்த விஷயம் என்னாச்சு? உங்க மருமகிட்ட சொல்லிட்டியலா இல்லையா உண்மைய? இல்லம்மா, அதை நினைச்சாதான் மனுஷக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. என்னைக்கு தெரிய போதோ தெரியல. என் மருமோ பேயாட்டம் ஆட போறா. மற்ற நேரத்துலலாம் சாணி உருண்ட மாதிரி தான் தெரியுறா. ஆனா கோபம்னு வந்துட்டுனா பத்திரக்காளியா மாறிடுறியா. அப்படியா? ஏக்கா அங்க பாருங்க, பெரியக்கா வாராவே. வந்துட்டாவ்ளா? நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே உங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷமா பேசுறதுக்காக தான். ஏக்கா வாங்கக்கா, வாங்க உட்காருங்கக்கா. ஏம்மா தங்கச்சியில முன்னகுட்டியே வந்துட்டீங்களம்மா? ஆமாக்கா, மாப்பிள்ளை பையன் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். உங்களை காணுமேன்னு தான் தேடிட்டே இருந்தோம்க்கா. கரெக்டா வந்துட்டியே. அப்படியா? ஆமா, அந்த பச்சை சட்டை போட்டுக்க பையன் தான் மாப்பிள்ளை பையனா? ஆமாக்கா, அவன் தான் நல்லா இருக்கான்ல. ஆமாமா, நல்லா இருக்கானே. சிசாண்டி நான் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பாப்ல.